தேவையில்லாம கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கீங்க. தேவையில்லாம உங்களுக்கு வாய முடியாது. நான் தான் எவ்வளோ பிரச்சனை. எதுக்கு அதை கூப்பிடுறேன்? சார் நான் குடிக்கவே இல்லை சார். நடவடிக்கை நீ எங்க தான் பாட்டில் ஒளிச்சு வைக்கிறீங்களே இப்போ. அதாவது ஓர பேச மூஞ்சிலே குத்துவேன் உன்னை. குடிக்காம அப்படி ஆவாங்களா? ஜூஸ் குடிச்சா அப்படி ஆவாங்களா? எவ்வளவு பேர் ஏமாத்திட்டு இருப்ப? கம்முனே சொல்லிட்டேன். மரியாதையா பேசாத. வாய முடியாது. நான் தான் எவ்வளவு பிரச்சனை. எதுக்கு அதை கூப்பிடுறேன்? கொஞ்சம் மரியாதையா நடுவுல பாத்ரூம் போயிட்டு வந்தாரு, குடிச்சிட்டு வந்துருப்பாரு. இதெல்லாம் பேச வீட்ல வச்சுக்கோ. உன் வேலை தான் எனக்கு. நான் எங்க நான் சொன்னா இங்க வர சொல்லி எனக்கு 4 நாள் ஆச்சுல்ல. 4 நாள் ஆச்சு நான் வீட்டுக்கு வந்து. எப்படி வந்துக்கிற பத்தியா? நல்லா தானே இருந்தேன் ஒரு நாள். சார் கேளுங்க சார், கேளுங்க நீங்க. நான் எப்படி வந்தேன்? எதுக்கு வரல நீ வீட்டுக்கு 4 நாள்? யார் சொல்றீங்க? பாரு சார், யாரை கூப்பிட்டு வந்துடா சார். கூப்பிட்டு வந்துடா சார். நான் 4 நாளா வரல சார். ஆமா சார், யாருன்னு தெரியாது சார் எனக்கு. கூப்பிட்டு வந்துடா பாருங்க சார். 4 நாள் நான் வரல சார். அது ஓர பேச மூஞ்சிலே குத்துவேன் உன்னை. ஏய் ஆனா இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தாரு. எப்படி இப்படிதான் இவரு இப்படிதான். நடுவுல எனக்கு தெரிஞ்சு நடுவுல பாத்ரூம் போயிட்டு வந்தாரு. அங்க போயிட்டு ஏதாச்சும் குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? சார் நான் குடிக்கவே இல்லை சார். நடவடிக்கை நீ எங்க தான் பாட்டில் ஒளிச்சு வைக்கிறீங்களே இப்போ. முடியல. நீங்களே பாத்தீங்களா சார்? ஒழுங்கா தானே இருந்தாரு. டக்குன்னு போதி ஆயிட்டாரு. எங்க தான் பாட்டில் ஒளிச்சு வைக்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது. சைடிஸ் கேக்குறாரு. தண்ணி கிடையாது. தண்ணி குடிக்கிறது. அதனாலதான் அந்த பிரச்சனை. தண்ணியால தான் குடிக்கிற தண்ணி தான் கேட்டேன். குடிக்கிற தண்ணி இப்படிதான் கேட்பீங்க. பழக்கங்க அதான். குடிக்கிற தண்ணி என்ன குடிச்சீங்க? என்ன குடிச்சீங்க? பிராண்டியா விஸ்கியா? சார் நான் குடிக்கல சார். குடிக்காம அப்படி ஆவாங்களா? ஜூஸ் குடிச்சா அப்படி ஆவாங்களா? எவ்வளவு பேர் ஏமாத்திட்டு இருப்ப? கம்முனே சொல்லிட்டேன். மரியாதையா பேசாத. அசிங்க பத்தினே இருக்கிறீங்க. எல்லா இடத்துலயும் கூப்பிட்டு வச்சு நான் கேட்டனா இங்க வர சொல்லு. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க நீ. உள்ள போயிடலாம். அவ்வளவு போயாச்சு. பாக்குறவங்க இது வந்து வியாதி எல்லாம் இல்லைங்க. குடிமகான்னு ஒரு படம் இருக்கு. ஆனா அந்த படத்துக்குள்ள உண்மையிலே இதுதான் வியாதி, இதுதான் கான்செப்டா இருக்குது, இதுதான் கேரக்டர்ஸாவும் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த சில பேர் சொல்ற மாதிரி குடிக்கவே இல்லை ஆனா எனக்கு பிரச்சனை ஆகுதுன்னு. சில நேரத்தில் என்ன ஆகும், நம்ம குடிச்சிருக்க மாட்டோம், கூட ஃப்ரெண்டு அவனை வச்சு குடிச்சிட்டு நம்மள பயங்கரமா போட்டு அந்த ஒரு நைட்டையோ இல்லையா அந்த ஒரு டேவையே ஸ்பாயில் பண்ணிருப்பேன். எல்லாருக்கும் நீங்க சிரிக்கும் போதே தெரியுது யாரோ ஏதோ பயங்கரமா ஸ்பாயில் பண்ணிருக்காங்கன்னு. ஸோ அந்த மாதிரி நடக்கும்ல. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்குன்ற மாதிரி சொல்லலாம்ல. ஸோ அப்படி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. நான் ஜென்ரலாக பார்ட்டிஸ்க்குலாம் போக மாட்டேன், டு பி வெரி ஆனஸ்ட். பட் நியூ இயர் பார்ட்டிஸ் மட்டும் ஐ ஜென்ரலி கோ. ஸோ ஒரு ஃப்ரெண்ட் கூட போகும்போது ஐ டோன்ட் ட்ரிங்க் ஆர் ஸ்மோக். அவங்க ரொம்ப குடிச்சிட்டு அவங்க வந்து ஷி வாஸ் வாமிட்டிங் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ அவங்களை கட்டுப்படுத்துட்டு அந்த இயர் ஃபுல்லாக அப்படியே எனக்கு போச்சு. ஸோ ஐ ரியலி டிட் என்ஜாய் தட் பார்ட்டி. ஸோ தட் ஒன் இன்சிடென்ட் ஐ வெரி ஸ்ட்ராங்லி ரிமெம்பர். அவங்க ரொம்ப ஷி வாஸ் வெரி எக்ஸைட்டட், ஷி ட்ராங்க் அ லாட் அண்ட் ஷி வாஸ் puking all over the place.